ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 45. திரைகுண்யா விஷயா வேதா நிஷ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். டிரான்ஸ்லேஷன்: வேதங்கள் பொதுவாக 3 பௌதீக இயற்கை குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இவை 3ற்கும் மேற்பட்டவன் ஆவாயாக. எல்லா இரட்டைகளிலிருந்தும், அடைதல் காத்தல் இவைகளுக்கான கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெற்றிருப்பாயாக. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேதங்களில் 3 இயற்கை குணங்களை பற்றி விரிவாக விளக்கப்பட்டிருக்குது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஆனால் அர்ஜுனா, இந்த 3 பௌதீகமான குணங்களுக்கும் மேற்பட்டு நீ உயர்ந்த சத்வகுணத்தில் நிலை பெற வேண்டும் அப்படிங்கிறாரு. அது எப்படின்னா, எல்லா இரட்டைகளிலிருந்தும், அடைதல் காத்தல் இவைகளுக்கான கவலைகளிலிருந்தும், அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இப்படி எந்த விதமான இரட்டைகளாலும் பாதிக்கப்படாமல், இது எனக்கு தேவை அப்படிங்கிற அடைதலுக்கான ஆசையும் இல்லாமல் நாம் பகவானுக்கு சேவை செய்து கிருஷ்ண உணர்வில் பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சு பகவானை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. மேலும் எல்லா பௌதீகமான செயல்களுமே எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு உடன் விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் புலன் இன்ப தளத்திலிருந்து உன்னத நிலைக்கு உயர்த்துவதற்காகத்தான் வேதங்கள் பலநோக்கு செயல்களை பெரும்பாலும் விவரித்து சொல்கிறது. ஆனால் அதையும் தாண்டி உயர்ந்த நிலைக்கு, பிரம்ம ஜிக்ஞாசம் அப்படிங்கிற வேதாந்த தத்துவத்தின் உயர்ந்த உன்னத நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும்படி பகவான் இங்கே அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.